ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் பிரச்சனை தீர்க்கும் ஆவணி மாத சனி பிரதோஷத்தை தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஆவணி மாத முதல் நாள். எப்பொழுதுமே அது தமிழ் மாதமோ அல்லது ஆங்கில மாதமோ மாதத்தின் முதல் நாளை நம்ம எப்பொழுதும் எப்படி புது வருடம் பிறந்தால் நம்ம வரவேற்போமோ அதே போல் ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம சந்தோஷமாக வரவேற்கணும். விடியற் காலையிலேயே குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி நம்முடைய முதலில் நம்முடைய குல தெய்வத்தையும் விநாயகரையும் நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையில் நம்ம தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அதற்கான பலன்கள் நமக்கு நல்ல விதமாக கிடைக்கும். நம்முடைய முயற்சிகளில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே மாதத்தின் முதல் நாள் விநாயகரையும் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து உங்களுடைய அந்த மாதத்தை துவங்குங்க. நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிரதோஷங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக நம்ம பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். நம்ம பிரதோஷ தினத்தன்னைக்கு எந்த முறையில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தீருங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரதோஷம் அப்படின்னாலே தோஷங்களை நீக்கக்கூடிய ஒன்று. தோஷங்களில் ஒன்றாக இருக்கிறது பார்த்தா கடன் தான். கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் கட்டாயம் செய்யணும். பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு தான் சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தினார் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதனால் சனிக்கிழமை பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷம், அதிக பலனை தரக்கூடிய பிரதோஷம். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாகவும் கடகராசிக்கு உரிய நட்சத்திரமாகவும் இருக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷம். நாளைய தினம் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். பூச நட்சத்திரக்குரிய ராசியாக கருதப்படுறது கடகராசி. கடக லக்னத்தில் யார் ஒருத்தவங்க கடனை அடைக்கிறாங்களோ அவங்களுக்கு விரைவிலேயே கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கடக லக்னங்கிறது நாளை சனி பிரதோஷ நாளில் வருது. மாலை 3:52 6:05 மணி வரைக்கும் இந்த கடக லக்னம் முடிவடையுது. சரியாக இது பிரதோஷ நேரத்தோட ஒத்து வர்றது ரொம்ப விசேஷம். அதனால் பிரதோஷ நேரத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய கடனிலிருந்து ஒரு சின்ன தொகையாவது நம்ம திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த கடன் சுமை நிச்சயமாக நமக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரதோஷத்திற்குள்ளாக நம்முடைய கடன் அடைக்கக்கூடிய வழியும் நமக்கு பிறக்கும். நிச்சயமாக நிறைய வாய்ப்புகளை சிவபெருமான் நமக்கு உண்டாக்கி தருவாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். மறக்காமல் 3:52 6:05 எப்படியாவது உங்கள் கடன் தொகையிலேருந்து ஒரு சின்ன தொகையை நீங்கள் திருப்பி கொடுங்க. இதை மறக்காமல் நாளைய தினம் செய்யுங்க. இதோட வராகி அம்மனையும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விரைவிலேயே நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா வராகி அம்மனுக்குரிய நட்சத்திரமாக ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். செவ்வாய்ங்கிறது கடன் ரீதியான பிரச்சனைகள், நோய்கள் இது போன்றதுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவங்க. அதனால் செவ்வாய் பகவானால் பாதிக்கப்பட்டு கடன் நோய் பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க பிரதோஷ தினத்தன்னைக்கு வராகி அம்மனுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நம்ம ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய கடன் பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷ தினத்தன்னைக்கு இந்த முறையில் நம்ம வராகியம்மனை வழிபாடு செய்கிறதோட கடனையும் அடைக்கிறதுக்கான முயற்சி செஞ்சோம் அப்படின்னா விரைவிலேயே கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனையிலிருந்தும் நம்ம வெளிவரலாம். நாளைய தினம் சிவபெருமானுக்கு மாலை நேரத்தில் அபிஷேக பொருட்களில்
உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்கி கொடுங்க. அப்படி உங்களால் எதுவுமே முடியலைனாலும் பரவாயில்ல, வில்வமாவது வாங்கி நீங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் கொடுங்க. அதே போல் நந்தி பகவானுக்கு உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பச்சரிசியை ஊற வைத்து அந்த அரிசியை நல்லா களைஞ்சி அதில் வெல்லத்தை நுணுக்கி போட்டு கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக கொண்டுட்டு போய் வைங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நெய்வேத்தியம் இந்த நெய்வேத்தியம். மறக்காமல் நாளைய தினம் இதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிந்தால் பன்னீர் பாட்டில் ஒன்று நாளைய தினம் வாங்கி கொடுங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து மிக மிக சீக்கிரம் நம்ம அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். நாளைய தினம் ஆவணி முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷமும் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். நாளைய தினம் காலையில் ஒரு 6 மணிலேருந்து நீங்கள் ஒரு 4:30லேருந்து காலை 10:30க்குள்ளார நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பெருமாள் கோவிலுக்கு காலையில் போயிட்டு வாங்க. ஏன்னா ஆவணி முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போய் 27 முறை நீங்கள் கொடிமரத்தோட பெருமாள் கோவிலை சுற்றி வலம் கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பெருமாளுக்கு உங்களால் முடிந்தால் நிச்சயமாக வாசனை மிகுந்த மலர்களும் துளசி இலைகளும் கொண்டுட்டு போய் கொடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக 27 முறை நீங்கள் சுற்றணும். அந்த சுற்று தான் ரொம்ப முக்கியம். உதிரிப்பூ ஏதாவது மல்லிகைப்பூ வெள்ளைப்பூ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஒவ்வொரு சுற்றுலையும் கொடிமரத்தில் வைங்க. 27 முறை நீங்கள் சுற்றுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் ஏற்படும். ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளைய தினம் இதை எதையுமே மறக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு, எளிமையான வழிபாடு. இதை செய்யுங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.